வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இங்கு கேஸ் இல்லை, என்ன செய்வது? வெற்று சிலிண்டர்களை வீசி எறிந்த தேரரின் காணொளி வைரல். நான் நிலக்கரியை உண்பதில்லை, ஒப்புக்கொண்டார் ஜனாதிபதி. அஸ்வெஸ்ம பயனாளிகளுக்கு மகிழ்ச்சி செய்தியை அறிவித்த ஜனாதிபதி அனுர. சிங்கமலை வனப்பகுதியில் நடுக்காட்டில் சிக்கித் தவித்த வெளிநாட்டு மாணவி, போலீசாரின் தீவிர தேடலில் மீட்பு. பாராளுமன்றில் பேசுவது ஏஐ சஜித்தா? முதலில் கண் பார்வையை பரிசோதனை செய்யுங்கள் அமைச்சரே. நாடாளுமன்றில் கிண்டல் பேச்சு. மட்டுவில் அம்மன் ஆலயத்தில் திருட்டு. பிள்ளையார் சிலையின் பிற்பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த தாலிக்கொடி. போலீசாரின் அதிரடி. பதுளை கொழும்பு வீதியில் தலைகீழாக கவிழ்ந்த டீசல் பவுசர். எரிபொருளை சேகரிக்க கூடும் மக்கள். சட்டவிரோத இந்திய மருந்துகள். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பெண் உட்பட 4 கைது. மீண்டும் மீண்டும் சட்டவிரோத ஓட்டப்பந்தயம். வலைவீசி தேடும் போலீசார். இசாரா செவ்வந்தியின் மேலும் பல வங்கிக் கணக்குகள் கண்டுபிடிப்பு. சித்திரை புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு மின்சாரம் தடைப்படுமா? வெளியான அறிவிப்பு. ஜேவிபியின் சொத்து தொடர்பில் நாமல் வெளியிட்ட தகவல். சொந்த நாட்டிலேயே ட்ரம்பிற்கு எதிராக வெடித்த சர்ச்சை. மனைவியின் வங்கிக் கணக்கில் களவாக பணம் எடுத்த கணவன். நாடு திரும்பிய பெண்ணிற்கு காத்திருந்த அதிர்ச்சி. அரை நூற்றாண்டாக குடிநீருக்காக போராடும் கொட்டகலை தோட்ட மக்கள். இப்பொழுது உலகத்தில் நடக்கிற யுத்தத்தால் இருக்கிற வறுமையும் பொருளாதார வீழ்ச்சியும் அல்ல, இதைவிட மோசமான வீழ்ச்சி வரும். முக்கியமான இந்த நாடு ஏன் இன்னும் உருப்படுவதில்லை? நான் அடிக்கடி சொல்வதுண்டு, கர்ம வினைகள் உங்களை ஒரு காலம் உருப்பட விடாது. நான் அடிக்கடி இந்த உயர்ந்த சபையிலே சொல்லி இருக்கிறேன். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று பாராளுமன்றத்தில் விசேட உரையொன்றை நிகழ்த்தியிருந்தார். சமீபத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட நிலக்கரியில் தரச்சிக்கல்கள் இருப்பதை ஒப்புக்கொண்ட ஜனாதிபதி இதற்கான செலவு பொதுமக்கள் மீது சுமத்தப்படாதென உறுதியளித்ததுடன் சம்பந்தப்பட்ட விநியோக நிறுவனங்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் தரத்தை சரிபார்ப்பதற்கு தாம் நிலக்கரி உண்பதில்லை என குறிப்பிட்ட அவர், இவ்வாறான மதிப்பீடுகள் ஆய்வக பரிசோதனைகள் மூலமே மேற்கொள்ளப்படுகின்றன என்றும் தெரிவித்துள்ளார். இதேவேளை தற்போதைய பொருளாதார சவால்கள் மற்றும் மத்திய கிழக்கு நெருக்கடிகளால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உதவும் வகையில் 100 பில்லியன் ரூபாய் பெறுமதியான பொருளாதார நிவாரண திட்டத்தை அவர் இந்நாட்டிற்கு அறிவித்திருந்தார். ஜனாதிபதி உரையின் முக்கிய அம்சங்கள் பின்வருமாறு அமைந்தன. அதன்படி ஏப்ரல் மாதத்தின் விசேட சலுகையாக அஸ்வெஸ்ம திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள பயனாளிகளுக்கு வழங்கப்படும் மாதாந்திர கொடுப்பனவு 17,500 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய விலையேற்றத்தினால் மக்கள் பாதிக்கப்படுவதை தவிர்க்க டீசல் மற்றும் பெட்ரோல் மானியத்திற்காக அரசாங்கம் 6,000 கோடி ரூபாயை ஒதுக்கியுள்ளதாக ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார். மேலும் எதிர்வரும் மே மாதம் இறுதி வரை எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாது என்பதை அரசாங்கம் உறுதி செய்யும் எனவும் உறுதியளித்துள்ளார். எரிபொருளின் விலை உயர்வால் நேரடியாக பாதிக்கப்பட்டுள்ள மீனவ சமூகத்திற்கு மேலதிக நிவாரண உதவிகள் வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நிலவும் எரிவாயு தட்டுப்பாடு மற்றும் விலையேற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் சீலரத்ன தேரர் வெற்று எரிவாயு சிலிண்டரை தூக்கி வீசி தனது கண்டனத்தை வெளிப்படுத்தியுள்ளார். உலகளாவிய போர்ச்சூழலால் நாட்டில் நிலவும் பொருளாதார நெருக்கடி மற்றும் சமையல் எரிவாயு கிடைக்காததால் மக்கள் படும் அவதியை சுட்டிக்காட்ட இந்த செயலை அவர் செய்துள்ளார் என கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தின் போது கேஸ் இல்லை, என்ன செய்வதென கேள்வி எழுப்பியவாறு மக்கள் முன்னிலையில் சிலிண்டரை தூக்கி எறிந்து தனது கோபத்தை வெளிப்படுத்தும் காணொளி சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. இதேவேளை சீலரத்ன தேரர் அவ்வப்போது மக்கள் சந்திக்கும் பிரச்சினைகளுக்காக வீதியில் இறங்கி வினோதமான அல்லது அதிரடியான முறையில் போராட்டம் நடத்துபவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஹட்டன் சிங்கமலை வனப்பகுதியின் மலை உச்சியில் வழி தெரியாமல் சிக்கி தவித்த 20 வயதுடைய நெதர்லாந்து நாட்டு மாணவியை ஹட்டன் போலீசார் பாதுகாப்பாக மீட்டுள்ளனர். நேற்று முன்தினம் மாலை முன்னெடுக்கப்பட்ட இந்த மீட்பு நடவடிக்கையானது ஹட்டன் போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினரால் வெற்றிகரமாக நிறைவு செய்யப்பட்டுள்ளது. நெதர்லாந்தை சேர்ந்த லூனா என்ற மாணவி ருகுணு பல்கலைக்கழகத்துடன் இணைந்து கல்வி நடவடிக்கைகளுக்காக இலங்கை வந்துள்ளார். கடந்த 4ஆம் தேதி ஹட்டன் பகுதிக்கு வருகை தந்த அவர் சிங்கமலை பகுதிக்கு கடந்த 6ஆம் தேதி காலை தனியாக சென்றுள்ளார். அங்கு சென்றபோது பாதையை கண்டறிய முடியாமல் தவித்த அவர் வழியை தேடியபடி சிங்கமலையின் உச்சிக்கு சென்று அங்கேயே சிக்கிக் கொண்டுள்ளார். குறித்த மாணவியின் கல்வி நடவடிக்கைகளுக்காக ருகுணு பல்கலைக்கழகத்திற்கும் ஹட்டன் பகுதிக்கும் இடையில் ஒருங்கிணைப்பு பணிகளை மேற்கொள்ளும் உத்தியோகஸ்தர் ஹட்டன் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றை வழங்கியிருந்தார். அந்த முறைப்பாட்டிற்கு அமைய தேடுதல் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. ஹட்டன் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் பிரதீப் வீரசேகரவின் ஆலோசனையின் பேரில் வனப்பகுதியில் தேடுதலில் ஈடுபட்ட போலீசார் பாறை ஒன்றின் மேல் தவித்துக் கொண்டிருந்த மாணவியை மீட்டு பாதுகாப்பாக கீழே அழைத்து வந்துள்ளனர்.
நேற்றைய தினம் நாடாளுமன்றில் இடம்பெற்ற சுவாரஸ்யமான விவாதத்தின் போது சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை நோக்கி பின்வரும் கேள்வியை கிண்டலாக எழுப்பியிருந்தார். இந்த விவாதத்தின் பின்னணியாக எரிபொருள் விலை மற்றும் பாதுகாப்பு தொடர்பான விடயங்கள் குறித்து சஜித் பிரேமதாச சுமார் 4 நிமிடங்களுக்கு மேல் நீண்ட விளக்கத்தை அளித்துக் கொண்டிருந்தார். அதே நேரம் சஜித்தின் நீண்ட உரையை விமர்சிக்கும் வகையில் குறுக்கிட்ட பிமல் ரத்நாயக்க இங்கு நின்று பேசுவது செயற்கை நுண்ணறிவு, அதாவது AI சஜித்தா அல்லது உண்மையான சஜித்தா என நகைச்சுவையாக கேட்டிருந்தார். இதற்கு பதிலளித்த எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச சபை முதல்வருக்கு கண் பார்வை குறைபாடு இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை என தெரிவித்ததோடு பாடசாலை பாடத்திட்டத்தில் AI தொழில்நுட்பத்தை சேர்க்க நடவடிக்கை எடுக்குமாறும் கிண்டலாக கேட்டுக் கொண்டுள்ளார். முன்னதாக சஜித் பிரேமதாச கலந்து கொண்ட உதய கம்மன் பிளவின் விழாவில் புகைப்படங்கள் AI மூலம் உருவாக்கப்பட்டவை என சமூக வலைதளங்களில் பரவிய வதந்திகளை அடிப்படையாக வைத்தே இந்த சம்பவங்கள் பாராளுமன்றத்தில் எழுந்திருந்தன. யாழ் சாவகச்சேரி மட்டுவில் பன்றித்தளச்சி அம்மன் ஆலயத்தில் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட பெண் உட்பட 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 30ஆம் திகதி பங்குனி திங்கள் வழிபாட்டில் ஈடுபட்ட பெண்ணின் தாலிக்கொடி களவாடப்பட்டதாக சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதற்கமைய சாவகச்சேரி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மா கோணேஸ்வரனின் வழிகாட்டுதலில் பெருங்குற்ற தடுப்பு போலீஸ் பொறுப்பதிகாரியான கா ஜெயரூபன் தலைமையிலான குழுவினர் விசாரணைகளை மேற்கொண்டிருந்தனர். இதன்போது சம்பவ இடத்தில் இருந்த CCTV காணொலிகளை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் இனங்காணப்பட்ட சந்தேக நபரான பெண் மட்டுவில் பன்றித்தளச்சி ஆலயத்தில் இடம்பெற்ற 4வது பங்குனி திங்கள் உற்சவத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் கிளிநொச்சி பிரதேசத்தில் உள்ள ஆலயம் ஒன்றில் பிள்ளையார் சிலையின் பிற்பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த தாலிக்கொடி மீட்கப்பட்டதோடு சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்ட கார் ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளது. பிரதான சந்தேக நபரான 58 வயதான பெண் உட்பட 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பதுளை கொழும்பு வீதியில் டீசல் ஏற்றி வந்த பவுசர் தலைகீழாக கவிழ்ந்து நேற்றைய தினம் விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதேவேளை சாலையில் எண்ணெய் கொட்டியுள்ளதுடன் வடிந்தோடும் டீசலை மக்கள் சேகரித்து வருகின்றனர். இவ்விபத்தின் காரணமாக வீதியில் எண்ணெய் சிந்தியுள்ளமையால் சாலையில் வாகனங்களை ஓட்டுபவர்கள் கவனமாக செலுத்துமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்தியாவில் இருந்து சட்டவிரோதமான முறையில் நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட சுமார் 1 கோடி ரூபாய் பெறுமதியான மருந்து பொருட்களுடன் பெண்ணொருவர் உள்ளிட்ட 4 கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். விமான நிலையத்தின் கிரீன் சேனல் ஊடாக இந்த மருந்து பொருட்களை கொண்டுவர முயற்சித்த போதே நேற்று அதிகாலை விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் அவர்கள் கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. கைது செய்யப்பட்டவர்கள் கொழும்பை சேர்ந்தவர்கள் என்றும் அவர்கள் இந்தியாவின் பெங்களூர் நகரில் இருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வருகை தந்திருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர்களின் 8 பயண பொதிகளுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஊசி மருந்துகள், மாத்திரைகள், கேப்சியூல் வகை மருந்துகள் மற்றும் பூசு மருந்துகள் உள்ளிட்ட மருந்து பொருட்களை சுங்க அதிகாரிகள் கண்டெடுத்துள்ளனர். சமூக ஊடகங்களில் தற்போது பரவி வரும் காணொலியில் பதிவான தெருப்பந்தயம் குறித்து ஹோமாகம போலீசார் விசாரணையை ஆரம்பித்துள்ளனர். இந்த காணொலி முகநூலில் ஒரு குழு பதிவிட்டுள்ளது. அந்த காணொலியின்படி ஹோமாகமவில் உள்ள கலவிலவத்த பாதசாரிகள் கடக்கும் இடத்தில் இந்த சட்டவிரோதமான தெருப்பந்தயம் தொடங்கியதாக தெரிவிக்கப்படுகிறது. பந்தயத்தை நடத்துவதற்கு எந்தவொரு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடமிருந்தும் முன் அனுமதி பெறவில்லை என்றும் அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். இந்த பந்தயத்தால் பொதுமக்களுக்கு பெரும் சிரமம் ஏற்பட்டதாக கூறி அப்பகுதி மக்கள் புகார் அளித்துள்ளதாக ஹோமாகம போலீசார் தெரிவித்துள்ளனர். அனுமதியற்ற இந்த தெருப்பந்தயத்தை ஏற்பாடு செய்தவர்கள் மற்றும் அதில் பங்கேற்றவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். கனேமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கின் பிரதான சந்தேக நபரான இசாரா செவ்வந்தியின் பல வங்கிக் கணக்குகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. கொழும்பு பிரதான நீதிபதி அசங்கேஸ் போதரகம முன்பு நேற்று முன்தினம் முன்னிலையான கொழும்பு குற்றப்பிரிவு இதனை தெரிவித்துள்ளது. கனேமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் பிரதான சந்தேக நபராக பெயரிடப்பட்டு மேலும் 90 நாட்களுக்கு விசாரிக்கப்பட்டு வரும் இசாரா செவ்வந்தி என்பவரின் பெயரில் மேலும் பல வங்கிக் கணக்குகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட இந்த கணக்குகள் குறித்து அறிக்கை கோருவதற்கும் அவற்றை விசாரிப்பதற்கும் சம்பந்தப்பட்ட வங்கிகளை அனுமதிக்க வேண்டும் என்றும் கோரப்பட்டுள்ளது. கனேமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கு தொடர்பாக நீதிமன்றத்தில் அறிக்கை கோரப்பட்ட போது மேலதிக விசாரணை அறிக்கையை சமர்ப்பிக்கும் வேளையில் இந்த தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது தடுப்பு காவலில் இருந்து 5 சந்தேக நபர்கள் சூம் தொழில்நுட்பத்தின் மூலம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு தேவையான மின்சாரத்தை வழங்குவதற்கு இலங்கை மின்சார நிறுவனம் தயாராக உள்ளதாக அமைச்சர் விஜித ஹேர தெரிவித்துள்ளார். அத்துடன் மின்சார நிறுவனத்திற்கு உரிய கட்டணத்தை செலுத்தி இந்த விழாக்களுக்கான மின்சாரத்தை பெற்றுக்கொள்ளும் வசதி தற்போது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், எதிர்வரும் 15ஆம் திகதி முதல் 19ஆம் திகதி வரை மின்சார நிறுவனத்திற்கு உரிய கட்டணங்களை செலுத்தி குறித்த விழாக்களுக்கான மின்சாரத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பல்வேறு புத்தாண்டு விழாக்கள் மற்றும் இசை நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளன. எனவே புத்தாண்டு
புத்தாண்டு காலத்தில் மின்சாரத்தை நாம் சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். அதேவேளை அந்த விழாக்களுக்கு மின்சாரத்தை பெற்றுக்கொள்வது அத்தியாவசியமான காரணியாகும். அதன் காரணமாக 15ஆம் திகதி முதல் 19ஆம் திகதி வரை புத்தாண்டு விழாக்களுக்கு தேவைப்படும் மின்சார நிறுவனத்தில் கட்டணங்களை செலுத்தி மின்சாரத்தை பெற்றுக் கொள்வதற்கான வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என அமைச்சர் இதன் போது குறிப்பிட்டுள்ளார். அரசாங்க தரப்பினரோ அல்லது ஜேவிபி உறுப்பினர்களோ சொத்துக்களை கொண்டிருந்தால் அதனை சமூக மூலதனம் என நியாயப்படுத்துகின்றனர். ஆனால் மற்றவர்கள் சொத்துக்களை கொண்டிருந்தால் அதனை திருட்டு சொத்து என முத்திரை குத்துகின்றனர். இவ்வாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கடும் விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசாங்க தரப்பினர் மற்றும் ஜேவிபி உறுப்பினர்கள் கொண்டுள்ள சொத்துக்களுக்கு புதிய வரவிலக்கணம் கொடுத்து நியாயப்படுத்தும் போக்கு காணப்படுகிறது. அதேவேளை அரசு ஊழியர்களோ அல்லது எதிர்க்கட்சி அரசியல்வாதிகளோ சொத்துக்களை கொண்டிருந்தால் அவை உடனடியாக திருட்டு சொத்துக்கள் என முத்திரை குத்தப்படுகின்றன. இது ஒரு தெளிவான இரட்டை நிலைப்பாடாகும். கடந்த காலங்களில் எனக்கு எதிராக பரப்பப்பட்ட உகண்டாவிற்கு $18 பில்லியன் கொண்டு சென்றமை, தங்க குதிரைகள் மற்றும் லம்போகினி கார்கள் தொடர்பான கதைகள் அனைத்தும் வெறும் பொய்க்குற்றச்சாட்டு என்பது இப்போது நிரூபணமாகி வருகிறது. எனக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள வழக்குகளை எனது பெயரையும் கௌரவத்தையும் தூய்மைப்படுத்துவதற்கான ஒரு சந்தர்ப்பமாகவே நான் கருதுகிறேன். மின்சார கட்டணம் மற்றும் எரிபொருள் விலையேற்றத்தால் மக்கள் சொல்லனா துயரங்களுக்கு ஆளாகியுள்ளனர். ஆனால் அரசாங்கம் முறையான நிவாரணங்களை வழங்க தவறிவிட்டது. கொரோனா போன்ற பாரிய உலகளாவிய நெருக்கடி நிலவிய காலத்தில் கூட எமது அரசாங்கம் மக்களுக்கு $5,000 நிவாரணத்தை வழங்கியதை இந்த இடத்தில் நினைவூட்ட விரும்புகின்றேன். தற்போதைய ஜனாதிபதியும் அமைச்சர்களும் கடந்த காலங்களில் முக்கிய பதவிகளில் இருந்து கொண்டு மேற்கொண்ட கொடுக்கல் வாங்கல்கள் குறித்து மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும். எத்தகைய தேர்தல்கள் வந்தாலும் அதனை எதிர்கொள்ள தமது கட்சி தயாராக உள்ளதுடன் மக்களின் தேவைகளை முன்னிலைப்படுத்தி எமது அரசியல் பயணம் தொடரும் என்றும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஈரானின் முழு நாகரிகத்தையும் அழிப்பேன் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விடுத்துள்ள அச்சுறுத்தலை அவரது முன்னாள் தீவிர ஆதரவாளரான மார்ஜோரி டெய்லர் கிரீன் கடுமையாக கண்டித்துள்ளதாக அல் ஜசீரா செய்திகள் தெரிவித்துள்ளன. முன்னர் ட்ரம்பின் மிக நெருங்கிய ஆதரவாளராக இருந்த அவர் தற்போது ட்ரம்பின் இந்த நிலைப்பாட்டை தீமை என வர்ணித்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், அமெரிக்கா மீது ஒரு குண்டு கூட விழவில்லை. அப்படி இருக்கையில் ஒரு முழு நாகரிகத்தையே எம்மால் அழிக்க முடியாது. இது ஒரு தீய செயல் மற்றும் பைத்தியக்காரத்தனம் எனவும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ட்ரம்பை பதவியிலிருந்து நீக்குவதற்காக அமெரிக்க அரசியலமைப்பின் 25வது திருத்தச் சட்டத்தை பயன்படுத்துமாறு அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ட்ரம்பின் இந்த ஆக்ரோஷமான போக்கு நாட்டிற்கு ஆபத்தானது என்பதை அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். அதேவேளை ஈரானின் பாலங்கள், மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் பொது உட்கட்டமைப்புகளை அளிப்பதாக ட்ரம்ப் விடுத்துள்ள மிரட்டல்கள் யுத்த குற்றங்களுக்கு சமனானது என ஜனநாயக கட்சி உறுப்பினர்களும் கண்டனம் வெளியிட்டுள்ளனர். அவர்களும் ட்ரம்பை பதவியிலிருந்து அகற்ற 25வது திருத்தச் சட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தி வருகின்றனர். ஈரானுக்கு எதிரான போர் அச்சுறுத்தல்கள் அதிகரித்து வரும் நிலையில் அமெரிக்காவிற்குள்ளேயே ட்ரம்பிற்கு எதிரான உள்நாட்டு அழுத்தம் தீவிரமடைந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கடந்த 2ஆம் தேதி கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட யக்கச்சியில் ஊர்வணிகன் பற்றி என்கிற கிராமத்தில் இருக்கின்ற காணி அந்த மக்களுக்குரிய சொந்த காணி. அவர்கள் பரம்பரையாக வரலாற்று ரீதியாக ஆண்டாண்டு காலம் 6-7 பரம்பரைகளாக ஆண்டு வந்த காணி. அந்த காணியிலே இவ்வளவும் இருந்தும் கூட அந்த மக்கள் 90ஆம் ஆண்டு யுத்தத்தை காரணம் காட்டி அந்த இடத்திலிருந்து திருப்பி அனுப்பப்பட்டு மீண்டும் அந்த மக்கள் தங்களுடைய சொந்த இடத்திலே போய் குடியேறி இருந்தார். பின்னர் 2006ஆம் ஆண்டு மீண்டும் யுத்தம் வெடித்த பொழுது அவர்கள் அந்த இடத்திலிருந்து இடம்பெயர வேண்டிய நிலைமை வந்தது. 2006க்கு பிறகு அந்த இடத்தை பிடித்துக் கொண்ட ராணுவத்தினுடைய இயந்திர பொறியியல் பிரிவை சேர்ந்தவர்கள் இப்பொழுது அங்கே இருக்கின்ற கிட்டத்தட்ட 30 ஏக்கர் வரையான காணியை தங்களுக்கு தர வேண்டும் என்று அளந்து சட்டவிரோதமாக அளந்து எடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறார். அன்றைய தினம் கடந்த 2ஆம் தேதி பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலாளருடைய வேண்டுகோளுக்கு இணங்கவும் நில அளவை திணைக்களம் இந்த காணியை அளந்து ராணுவத்திற்கு வழங்குவதற்கு முயற்சி செய்திருந்தார்கள். அவ்வாறான முயற்சியை அங்கு திரண்ட மக்களும் அங்கே வந்திருந்த அரசியல் தலைவர்களும் அதனை பூரணமாக தடுத்து நிறுத்தியிருந்தார்கள். குறிப்பாக அந்த மக்கள் தங்களுடைய கோரிக்கையாக கூட இதனை முன்வைத்திருந்தார்கள். இந்த 4வது பட்டாலியன் என்கின்ற மின்சாரம் மற்றும் இயந்திர பொறியியல் படையணி வசம் உள்ள ராணுவ முகாம் எங்களுடைய பரம்பரை காணி, இதனை தயவு செய்து அளக்காது எங்களிடம் தாருங்கள், எங்களுடைய சொந்த காணியை எங்களிடம் தாருங்கள் என்று மக்கள் கேட்டிருந்தார்கள். ஆனால் நிலவ அளவை வந்த உத்தியோகத்தர்களும் திருப்பி அனுப்பப்பட்டார்கள். அரசாங்க அதிபர் மற்றும் பிரதேச செயலாளருடைய எங்களால் முன்வைக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினராக நான் அரசாங்க அதிபரோடும் பிரதேச செயலாளரோடும் நான் தொடர்பு கொண்டு பேசியிருந்தேன். அதற்கு பிற்பாடு இது அளவுகள் நிறுத்தப்பட்டிருந்தது. இங்கே கிட்டத்தட்ட 21 பேர் கையெழுத்து வைத்து தந்த கடிதத்தை நான் சபாபீடத்துக்கு சமர்ப்பிக்கிறேன். கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, மக்களுடைய சொந்த காணிகளை இவ்வாறு வலுக்கட்டாயமாக ஒரு யுத்தம் இல்லாத நாட்டிலே அளந்து பறித்து கொடுப்பதற்கு ஏன் இந்த அரசாங்கம் முயற்சிக்கிறது? இது எவ்வளவு கொடூரமானது! இன்றைக்கும் பலிகாமம் வடக்கிலும் யாழ்ப்பாண பகுதிகளிலும் கிளிநொச்சியிலும் மக்கள் தங்களுடைய சொந்த நிலத்தை இழந்து தெருக்களிலே அநாதைகளாக
ஆண்டுகளாக இன்னொருவருடைய காணியில் அல்லது உறவினர் நண்பர் வீடுகளிலே குடியிருக்கிறார். ஆனால் அவருடைய சொந்த காணிகளை அவர்களுடைய கண்ணுக்கு முன்னாலே அரசாங்கம் நில அளவை திணைக்களத்தை அனுப்பி ராணுவ போலீஸ் பிரசன்னத்தோடு அளக்க முற்படுவது மிக கொடூரமான. கடந்த அரசுதான் இதனை செய்ததென்றால் ஏன் உங்களுடைய அரசால் அந்த 30 ஏக்கர் காணிகளை கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, இந்த மக்களுடைய துயரங்கள் மிகவும் முக்கியமானது. இந்த நாடு ஏன் இன்னும் உருப்படுவதில்லை? நான் அடிக்கடி சொல்வதுண்டு, கர்ம வினைகள் உங்களை ஒரு காலம் உருப்பட விடாது. நான் அடிக்கடி இந்த உயர்ந்த சபையிலே சொல்லி இருக்கிறேன். கடந்த காலங்களில் இருந்த அரசியல் தலைவர்கள் விட்ட தவறுகள், தமிழ் மக்கள் மீது புரிந்த யுத்தங்கள் இன்றைக்கும் தொடர்ந்து அந்த மக்களை தெருக்களிலே வைத்துக் கொண்டு அவர்களுடைய காணிகளையும் விடாமல் பறிக்க முயற்சிப்பது மிக கொடூரமான. கண்ணுக்கு முன்னாலே தன்னுடைய நிலத்தை அளந்து பறிப்பது என்பது சொந்த காணிக்காரனுடைய ஒரு மனநிலையை நீங்கள் அந்த உரிமையாளராக இருந்தால் உங்களுடைய மனங்களால் தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். ஆகவே பிரதி சபாநாயகர் அவர்களே, எனக்கு ஒரு நிமிஷம் தாருங்கள். நான் கேட்கிறேன், இந்த மக்களுடைய உண்மைகளை புரிந்து கொள்ளுங்கள். பல்கலைக்கழக மாணவர்களை விசாரிக்கிறீர்கள். இந்த அரசு காலத்தில் சாதாரணமாக அரசியல் உரிமைக்காக போராடுகின்ற செயல்பாட்டாளர்களை விசாரணைக்கு கொழும்புக்கும் கிளிநொச்சிக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் கூப்பிடுகிறீர்கள். மக்களுடைய காணிகளை பறிக்கிறீர்கள், வலுக்கட்டாயமாக அளந்து எடுக்கிறீர்கள். இதுக்கு ஒரு என்ன நியாயம்? இது இந்த மக்களுக்கான நியாயம் எப்பொழுது கிடைக்க போகிறது? எந்த அரசாங்கத்திலே கிடைக்க போகிறது? நீங்கள் தொடர்ந்தும் கொரோனா காலம் ஒன்று நடந்ததல்ல, இப்பொழுது உலகத்தில் நடக்கிற யுத்தத்தால் இருக்கிற வறுமையும் பொருளாதார வீழ்ச்சியும் அல்ல, இதைவிட மோசமான வீழ்ச்சி வரும். நீங்கள் நல்லெண்ணங்களை சரியாக பிரதிபலிக்க தவறினால் நீங்கள் போக வேண்டிய தூரம் இன்னும் அதிகமானது. இந்த அரசு கூட இந்த தமிழ் மக்களுக்கான பிரச்சனையை, இந்த மண்ணிலே இருக்கின்ற இன பிரச்சனையை தீர்ப்பதற்கான சிந்தனை எண்ணங்களில் எள்ளளவும் இன்னும் நீங்கள் கடக்க வேண்டிய பாதை இன்னும் கடினமானதும் தூரமானது. முதலில் அதனை சிந்தியுங்கள், அதற்கான பாதையை திறவுங்கள், இந்த மக்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளுங்கள். அதன் மூலம்தான் ஒரு நியாயமான நாட்டை, ஒரு கௌரவமான நாட்டை, இனங்களை இணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நாட்டை உங்களால் உருவாக்க முடியும் என்பதை நான் மீண்டும் பதிவு செய்கின்றேன். வெளிநாட்டில் பணிபுரிந்து வந்த தனது சட்டபூர்வ மனைவியின் வங்கிக் கணக்கில் இருந்து மோசடியான முறையில் 5 லட்சம் ரூபாயை பெற்றுக்கொண்ட ஒரு நபரை வரும் 9ஆம் தேதி வரை விளக்குமறியலில் வைக்குமாறு மகர நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். வத்தளை அக்பர் டவுன் பகுதியில் வசித்து வந்த அந்த கணவர் நீதிமன்ற உத்தரவின் பேரில் விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். வேறொரு பெண்ணின் உதவியுடன் வங்கி அதிகாரிகளை தவறாக வழிநடத்தி அவர் இந்த நிதி மோசடியில் ஈடுபட்டது நீதிமன்ற விசாரணையின் போது தெரிய வந்துள்ளது. குறிப்பிட்ட அந்த பெண் வெளிநாட்டில் பணிபுரிந்த காலத்தில் தான் ஈட்டிய பணத்தை இலங்கையில் உள்ள தனது அரச வங்கி கணக்கில் தொடர்ந்து வரவு வைத்து வந்துள்ளார். சிறிது காலத்திற்கு பிறகு அவர் இலங்கைக்கு திரும்பியதும் தனது கணவருடன் இணைந்து சம்பந்தப்பட்ட வங்கிக்கு சென்று கணக்கு விவரங்களை சரிபார்த்துள்ளார். அப்போது அந்த கணக்கில் இருந்து 5 லட்சம் ரூபாய் காணாமல் போயிருந்தது தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக வங்கி நிர்வாகம் மேற்கொண்ட உள்ளக விசாரணைகளில் அந்த கணவர் வேறொரு பெண்ணை வங்கிக்கு அழைத்து சென்று வங்கி அதிகாரிகளை தவறாக வழிநடத்தி அந்த கணக்கில் இருந்து பணத்தை எடுத்துக்கொண்டது அம்பலமானது. இந்த நிதி மோசடி தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிரிபத்கொட காவல்துறையினர் மேற்கொண்டு சந்தேக நபரை கைது செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொட்டகலை பிரதேச சபைக்கு மிகவும் சமீபமாக அமைந்துள்ள ட்ரேட்டன் கேஓ பிரிவு தோட்ட மக்கள் சுமார் 40 ஆண்டு முதல் 50 ஆண்டுகளாக குடிநீருக்காக போராடுவதாக பொதுமக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். குறித்த தோட்டத்தில் சுமார் 24 குடியிருப்புகளில் சுமார் 250க்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்வதாகவும் இது இன்று நேற்றல்ல தொடர் பிரச்சனையாகவே தொடர்ந்து வருகிறது. பல ஆண்டுகளாக அரசியல் வாக்குறுதிகள் வழங்கப்பட்டும் இதற்கு நிரந்தர தீர்வு கிடைக்கவில்லை என மக்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். மலையகத்தின் முக்கிய தோட்ட பகுதிகளில் ஒன்றான கொட்டகலை ட்ரேட்டன் கேஓ பிரிவு தோட்டத்தில் வாழும் மக்கள் பல தசாப்தங்களாக குடிநீர் இல்லாமல் கடும் சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். வறட்சியான காலங்களில் இந்த பிரச்சினை மேலும் மோசமடைவதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். அன்றாட தேவைகளுக்கே தண்ணீர் பெற முடியாத நிலை உருவாகி பெண்கள் மற்றும் சிறார்கள் நீர் தேடி நீண்ட தூரங்கள் பயணம் செய்ய வேண்டியுள்ளதாகவும் நீர் வரும்போது நீருக்காக பல மணி நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை இருப்பதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.